நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, டிசம்பர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று பிற்பகல் 1:08 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று மாலை 5:40 வரை போராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று காலை 6:15 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:40 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். மேஷம் ராசினியர்கள். இன்று உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பேச்சிலும் செயலிலும் உறுதித்தன்மை நிறைந்து காணப்படக்கூடும். கூடுதல் உழைப்பினால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முயற்சிகளை கண்டிப்பாக மேற்படுத்தி வெற்றி வாகை சூடுவீர்கள். தொழில் வியாபாரத்தை வளர்ச்சி சீராக இருக்கும். தாராள அளவில் பணவரவு கிடைக்கும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். எந்த ஒரு வேலையும் நீங்க கனகச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அதிக முயற்சி செய்து எந்த ஒரு வேலையும் முடிக்க வேண்டியும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகக்கூடும். குடும்பத்தில் அமைதியும் ஏற்படக்கூடுங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக மதிப்பு கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை இன்று நீங்க வாங்குவீர்கள். பிள்ளைகளிடம் அன்பு செலுத்துவீர்கள். அவர்களுடைய நலனில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். என்று பெயர்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி போடுவீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலையும் சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. வரவேண்டிய பணம் கிடைக்க கொடுங்க. காதல் போன்ற விஷயங்களில் தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். பாடங்களை மட்டும் தெளிவாக படியுங்கள். அடுத்தவரை மாணவர்கள் விமர்சனம் எதுவும் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் சென்று வரக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் ஓரளவு கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. பரணி. நீண்ட நாட்களாக எழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றியை கொடுக்குங்க. காலை நேரம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். பணியில் இருந்து தொய்வு விலகி செல்லக்கூடும். தனவரவும் சீராக இருக்கக்கூடும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. கூடுதல் உழைப்பினால் முன்னேறி செல்லக்கூடுங்க. இன்று நீங்க வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. கிருத்திகை. உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இன்று உடைய வார்த்தைகளுக்கு தெளிவு கூடிவிடுங்க. முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். இன்று நீங்க எந்த ஒரு வேலையும் அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாளாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கை தேவைகளை ஓரளவே இன்று நீங்க நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தேவைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும். மாலை நேரம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்குங்க. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. மிதமான அளவில் பண வரவு கிடைக்கும். இயந்திர பணியாளர்கள் பாதுகாப்பு தவறாமல் பின்பற்ற கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நண்பரால் உதவிகள் கிடைக்க கொடுங்க. மனசுக்குள்ள புதிய தெம்பு உருவாக்க கூடும். உற்சாகம் கண்டிப்பாக பிறக்கக்கூடும். பொருளாதாரம் சார்ந்து நிறுத்திய விஷயங்களை மீண்டும் தொடருவீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும்.
பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். நல்ல பலன்களை கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. எதையும் ஆராய்ந்து முடிவில் எடுப்பது நல்லது. வேகத்தை குறைத்துக் கொண்டு விவேகமுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக நன்மை ஏற்படக்கூடும். என்று பெண்கள் நூதன பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக பணியில் முடித்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பண வரவும் சீராக வந்து கொண்டிருக்கும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கொடுங்க. காதல் போன்ற விஷயங்களை ரொம்ப தெளிவாக அணுக வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மாணவர்கள் இன்று அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்க கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நன்கு படியுங்கள். படித்த பாடங்கள் எழுதி பாருங்கள். அது சிறப்பு. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. பிடித்தமான விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பணிகள் உங்களுக்கு விரைவாக நடைபெற கொடுங்க. தாராள அளவில் பணவரவு கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி சீராக இருக்க கொடுங்க. நிம்மதியான வாழ்க்கை ஏற்படக்கூடும். என்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையுடன் எதையும் செய்யுங்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் யோசித்து எதையும் செய்ய வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். முடிவுகளை தெளிவாக நீங்கள் எடுக்க வேண்டும். எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்பட வேண்டும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. கூடுதலாகவே இன்று பணவரவு இருக்கக்கூடும். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். என்று நீங்க பணிகளை கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. மிருக சிரிஷம். என்று நீங்க வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். வெளியூர் பயண திட்டங்களை சில மாற்றங்கள் மேற்கொள்வீர்கள். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். வியாபாரத்தில் வளர்ச்சி உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. மன அமைதியின்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மகத்துவமான செய்திகள் வர கொடுங்க. என்று பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க பாருங்கள். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பு என்பது ரொம்ப முக்கியம், பார்த்துக் கொள்ளுங்கள். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக அலசி ஆராயுங்கள். மிதுனம் ராசினியர்கள். என்று நீங்க பிடித்தமான வேலைகளை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். சிலரது வீண் பேச்சால் மன சங்கடத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சராசரி அளவில் பண வரவு கிடைக்க கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று அடுத்தோடைய நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். அதிகம் பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். அடுத்துடைய பிரச்சனைகளிலும் தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். அதீத கவனத்துடன் செயல்படுவது நல்லது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வர கொடுங்க. வெற்றிக்கான சூழல் என்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த வாய்ப்புகள் அற்புதமாக வந்து சேரும். சிலருக்கு நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். லட்சியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மனசுக்கு நெகிழ்ச்சியான சம்பவங்களும் நடக்கும். நிதானமாக எதிலும் இருந்தால் வெற்றி இருக்குங்க. பணவரவு எதிர்பார்த்த நேரத்தை விட தாமதமாகத்தான் வந்து சேரும். இருந்தாலும் அதனை சமாளித்து விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். பெண்கள் இன்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குங்க. கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். பயப்படுவதற்கு துளி கூட அவசியமில்லை. காதல் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் மனக்கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்குங்க. பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் அது போதும், தன்னால் காதல் கைகூடிவிடும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். கல்விக்கான முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். சக மாணவரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்கி மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று நீங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. திருமண யோகம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நட்பு வட்டம் என்று விரிவடையக்கூடும். பயன் தராத பொருட்களை மட்டும் விலைக்கு வாங்க வேண்டாம். நல்லவரின் நட்பு என்று ஏற்பட கொடுங்க. சராசரி அளவில் பண வரவு கிடைக்க கொடுங்க. அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும்.
அதீத கவனத்துடன் செயல்பட்டால் முன்னேற்றம் உங்களை தேடி வரக்கூடுங்க. திருவாதிரை திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். கடன் சார்ந்த முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடுங்க. பொருளாதார விருத்தியும் இன்று உண்டாக கூடுங்க. வாழ்க்கை தரத்தை இன்றி மேம்படுத்திக் கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியும். புனர்பூசம் வெளி வட்டார தொடர்புகள் விரிவடையும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவார்கள். கடன் பிரச்சனைகளை தீர்க்க முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சுகமான வாழ்க்கை என்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு மனம் கவரும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இல்லத்தில் மகிழ்ச்சியான சூழல் வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய கொண்டாட்டங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்ற மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. தெய்வீக சிந்தனையும் இன்று ஏற்பட்டுவிடும். நீண்ட நாள் ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. மனதில் அன்பும் கருணையும் மிகுந்து காணப்படக்கூடும். தொழில் வியாபாரம் செழித்து புதிய சாதனை இலக்கை அடைவீர்கள். கூடுதல் வருமானத்தினால் சேமிப்பு உயர கொடுங்க. பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சுமூகமாக நடந்து முடியும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் மன அமைதி ஏற்படக்கூடும். விருந்தினர்கள் வருகை இருக்க கொடுங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் இன்று கோபத்தை காண்பிக்காமல் பேசுவது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டு சரியாகும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக கொடுங்க. குடும்ப உறவிடம் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். என்ற உறவினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி களை கொட்டுங்க. அரசு வகையில் நன்மையை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சக நண்பர்கள் ஆதரவு கண்டிப்பாக இருக்குங்க. கடகம் ராசினியருக்கு அபாரமான நினைவாற்றல் என்று வெளிப்பட கொடுங்க. பிடித்தமான விஷயங்களை இன்று நேரம் செலவிட முடியுங்க. பெரிய பிரச்சனையை கூட இன்று நீங்கள் சமாளித்து வெற்றி நடைபெற முடியும். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் வாங்க வேண்டாம். அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் வேக வேகமாக பணிகளை செய்ய வேண்டாம். பொறுமையும் அமைதியும் வேண்டும். பெண்கள் தயவு செய்து பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று கணவனிடம் ஏற்படக்கூடிய சிக்கலையும் பிரச்சனைகளையும் சரி கட்டி விடுவீர்கள். முகப்பொலிவையும் அழகையும் கூட்டிக் கொள்வீர்கள். என்று காதல் மன கஷ்டத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். குழப்பமில்லாத சூழல் ஏற்படக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று மாணவர்கள் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்து விட்டதுங்க. அதேபோல் படிப்பு என்பது ரொம்ப முக்கியம். படிக்க வேண்டும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக மாணவ கண்மணிகள் சிறு வயது முதலே மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று உங்களுக்கு மன அமைதி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மனதில் அன்பும் கருணையும் மிகுந்து காணப்படக்கூடும். சிலரது வீண் பேச்சினால் உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. இறைவன் வழிபாட்டினை எப்பொழுதும் போலவே மேற்கொள்ளுங்கள். மன அமைதி மட்டும் வந்துவிட்டாலே பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்களை கண்டிப்பாக வெற்றி கொள்வீர்கள். பூசம் நினைத்ததை கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. அவசரமாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். நட்பு மூலம் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். விருந்தினர்கள் வருகை இருக்க கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி மீட்டு கூடிவிடும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு முழுவீர்கள். புதிய சாதனை இலக்கை கண்டிப்பாக அடைய முடியும். என்று தொழில் வியாபாரம் செழித்து புதிய சாதனையும் படைக்க முடியுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம் நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். நல்லவர்கள் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்க கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்லது கண்டிப்பாக நடக்க கொடுங்க. சுமூகமாக பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீர்கள். மனசுக்குள் அன்பும் கருணையும் மிகுந்து காணப்படக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிப்பீர்கள். என்று உங்களுக்கு செல்வ போக வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். வீட்டில் மகிழ்ச்சி களை கட்டக்கூடுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்ற உழைப்பு மற்றும் ஒன்றே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு சிறப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. நிதி நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அபாரமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்க கொடுங்க. நல்லது நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். தொழிலும் அற்புதமாக நடைபெறக்கூடும்.
தொழில் மாற்றங்களை இன்று நீங்கள் விரும்புவீர்கள். அபிவிருத்தி பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கு. உறவினர் வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சி கிடைக்கட்டும். அரசு வகையில் நன்மை எதிர்பார்க்க முடியும். வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேல் அதிகாரியிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். உயர் பதவிகளும் கிடைக்க கொடுங்க. சக நண்பர்களின் ஆதரவு இன்று இருக்கக்கூடும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெற கொடுங்க. எதிர்பார்த்த வீடு மாற்றம் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் பிணி கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. சற்று முயற்சி பண்ணுங்கள். நல்ல வேலை அமைய கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று நூதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். முகப்பொலிவும் கூடிவிடுங்க. காதல் போன்ற தருணங்கள் வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். மனக்கவலை கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. கல்வியிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நன்கு படியுங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகி வருவது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நூதன பொருள் சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். காரமான உணவுகள் வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவு பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. எல்லாம் சிரமம் இல்லாமல் சுலபமாக செல்ல கொடுங்க. பூரம். எதையும் சமாளித்து முன்னேறி செல்ல முடியும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சுலபமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். சகோதர சகோதரிகளுக்கு பிடித்ததை வாங்கி கொடுக்கும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. உத்திரம். தனவரவு சீராக இருக்கக்கூடும். நல்லவர்கள் நட்பாக கொடுங்க. சித்தர்கள் வழிபாட்டினை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடும். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பங்கு சந்தை போன்ற முதலீடுகளில் நல்ல லாபத்தை ஈட்டிக்கொள்ள முடியுங்க. கன்னி ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மன கஷ்டம் கண்டிப்பாக விலகி செல்லும். மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியும். பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நல்ல நண்பர்களை இன்று சேர்த்துக் கொள்வீர்கள். தகுதிக்கு மீறிய செயல்களில் ஈடுபட வேண்டாம். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வியாபாரம் மந்த கதியில் இயங்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். குறைந்த அளவிலே பணவரவும் கிடைக்க கொடுங்க. பெண்கள் தாய் வீட்டு சிந்தனத்தை கேட்டு பெறுவீர்கள். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். கன்னி ராசினியர்கள் தடைப்பட்டு வந்த காரியங்கள் சிறப்பாக நடைபெற கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. போட்டிகள் பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். பணியாட்கள் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஏற்பட கொடுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரிடம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள். இன்று நீங்க நம்பிக்கைக்கு குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. சிக்கல்களை சரிக்கட்டி ஓரளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியுங்க. பெண்கள் இன்று நிதி நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை கன்னி ராசினிகளுக்கு பெரிய அளவில் இடையூறுகள் ஏதும் இல்லை. காதல் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்படுவதற்கும் ஒன்றும் இல்லை. என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. மாணவர்களுக்கு இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று உங்களுக்கு இல்லத்தில் புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. வெற்றிக்கான செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடும். பண வரவும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். நெகிழ்ச்சியான சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடுங்க. லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். சராசரி அளவில் பண வரவு இருக்கக்கூடுங்க. இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வும் கிடைக்கும். பிரச்சனைகளை மட்டும் தலையிட வேண்டாம். வாய்ப்புகளை மட்டும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று உங்களுடைய பொருளாதாரம் சீராக உயரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்குங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொள்ளும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரக்கூடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மற்றவர் பிரச்சனைகளை மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். இறைவன் அருள் உங்களுக்கு அற்புதமாகவே இருக்குங்க. வெற்றிக்கான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இன்று உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கி விடும் நாள் என்றே சொல்ல முடியும். அது மட்டுமில்லை, பங்கு சந்தைகளில் உங்களுக்கு நல்ல பங்குகள் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. சித்திரை. வரவு இருமடங்காக இருக்க கொடுங்க. வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுப்பீர்கள். சுமூகமான உறவு வெளிப்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். சராசரி அளவில் பணவரவு கிடைக்கக்கூடும். அனுகூலமான நல்ல சொல் வெளிப்படக்கூடுங்க. லட்சியங்களும் கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைகளை சுலபமாக்கிக் கொள்வீர்கள். இன்று வருமானத்தை ஓரளவு உயர்த்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சேமிப்பு கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மன தைரியமும் உண்டாக கூடுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்க கொடுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். என்ற மனசுக்குள் இனம் புரியாத குழப்பம் அவ்வப்போது வரக்கூடும். தகுதிக்கு மீறிய செயல்களில் தயவு செய்து ஈடுபடாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு என்று இருக்க பாருங்கள். இஷ்ட தெய்வ அருள் உங்களுக்கு துணையாக இருக்க கொடுங்க. எதிரிகள் தவிடுபடி ஆவார்கள். தொழில் வியாபாரத்தில் இடையூறுகளை சரி செய்து கொள்வீர்கள். அளவான பணவரவு தான் கிடைக்கக்கூடும். உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை கொஞ்சம் தேவைப்படுங்க. பணியாளர்கள் பாதுகாப்பு நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. சிறு சிறு சிக்கல்கள் ஏற்பட்டாலும் மறைந்துவிடக்கூடும். கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். சிக்கல்களை கண்டிப்பாக தவிர்த்து விட முடியும். சின்ன சின்ன செலவுகளை தவிர்க்குவதினால் சேமிப்பு உயர கொடுங்க. உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகவே கிடைக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மனோ தைரியத்தினால் வெற்றி காண்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகி செல்ல கொடுங்க. வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். இன்று உங்களுக்கு மன தெளிவு உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். சில இடங்களை விட்டு பிடிப்பது நல்லது. காதல் மட்டும் நீங்க அவசரப்பட வேண்டாம். பொறுமை காப்பது மிக நல்லது. மாணவர்கள் இன்று குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் பிடிவாத குணத்தை விட்டுவிடுங்கள். படிப்பில் மட்டும் அக்கறைத்துக் கொள்ளுங்கள். தினசரி ஏதேனும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். பிடித்தமான வேலைகளை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். அளவான பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. இடையூறுகளை ஓரளவு சரி செய்து விட முடியும். கவனக்குறைகளை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். சிக்கலை ஓரளவு தவிர்த்து விடுங்கள். சின்ன சின்ன செலவுகளை சமாளிப்பது ரொம்ப நல்லது. மனோ தைரியத்தினால் வெற்றி காண்பீர்கள். என்று உங்களுக்கு மகத்துவமான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து எதிலும் வெற்றி பெற முடியுங்க. சுவாதி. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பணி சுமை இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பண வரவு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். உடல் நலத்திற்கு சிகிச்சை தேவைப்பட கொடுங்க. உடல் கொஞ்சம் உஷ்ணம் அடைய கொடுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் யாரையும் குறைகள் சொல்லாதீர்கள். பிடிவாத குணத்தையும் விட்டுவிடுங்கள். பங்கு சந்தைகளில் உங்களுக்கு நல்ல பங்குகள் மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. விசாகம். அனைவரின் எதிர்பார்ப்பும் உங்கள் மீது விழ கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. சிக்கல்களை எப்படியாவது சரி கட்டி விடுவீர்கள். மன கவலை இருந்தாலும் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும்.
இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். உழைப்பு கண்டிப்பாக நல்லதொரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உடல் சோர்வு இருந்தாலும் மன நிம்மதி இருக்கும், கவலைப்படாதீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிலும் மன மகிழ்ச்சி கூடிவிடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். அடுத்தவர் வியக்கும் வகையில் செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அளப்பரிய நன்மை உருவாக்க கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பணியாளர்கள் பணி சுமையை திறம்பட சமாளித்து விடுவீர்கள். பயனுள்ள பொழுதுபோக்கில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். எதிலும் கூடுதல் நன்மையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கவனமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பது கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடும். அடுத்தவர் பிரச்சனைகளை மட்டும் தலையிட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக எதையும் செயல்படுத்த வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கான உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்க கொடுங்க. வெற்றிக்கான சூழலும் அற்புதமாகவே இருக்க கொடுங்க. இன்று சிரமங்கள் ஓரளவு திருந்து சிறப்பான வாழ்க்கையும் அமைய பெற்றுவிடக் கொடுங்க. இன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கும். அதற்கான நல்ல செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை என்று மேலோங்கி விடக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் நீங்க அக்கறையுடன் செயல்படுவது நல்லது. முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அவர்களது போக்கில் அவர்களை விட்டு பிடியுங்கள். இன்று பெண்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தையும் குறைத்துக் கொள்ளுங்கள், பிடிவாத குணத்தையும் குறைத்துக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லுங்க. ஆன்மீக வழிபாடு மகிழ்ச்சி கொடுக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கும் சென்று வர பாருங்கள், அது போதுங்க. குடும்பத்தாருடன் இன்று நீங்க இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முகப்பொழிவும் அழகும் கூடிவிடும். காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காதலுக்காக நேரத்தை செலவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் தடபுடலாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். கல்வி சுலபமாக்கப்பட்டுவிடும், முயற்சி பண்ணுங்கள். எளிமையாக வென்று விடலாம், ஜெயித்து விடலாம். அதேபோல் மாணவ கண்மணிகள் பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள், நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், என்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். வாழ்க்கை தரத்தை என்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். என்று வியாபாரத்தில் அளப்பரிய நன்மை உருவாக கொடுங்க. வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழல் இருக்குங்க. உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். பணியில் இருந்து தொய்வு கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். பிரச்சனைகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். வெற்றி வாகை சூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. அனுஷம், நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். முயற்சிகளால் முன்னேறி செல்வீர்கள். வியாபார நோக்குடன் எதையும் நீங்க கண்டிப்பாக அணுகுவீர்கள். அடுத்தவர் வியக்கும் வகையில் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. பயனுள்ள வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவு இருக்காது. வாய்ப்புகளை உருவாக்கி சிரமங்களை தவிர்த்து கொள்ள முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் இனிமை காணும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பணியில் இருந்து தொய்வு விலகி செல்லக்கூடும். பாதுகாப்பு நடைமுறை இன்று சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வியாபார தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். மனம் இனம் புரியாத குழப்பத்தை ஏற்படுத்தி பெண்ணை சரிப்படுத்தி விடுங்க. நல்ல செயல்களை செய்து பாராட்டுகளை பெற முடியும். என்று உங்களுக்கு குடும்ப விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. முடிவுகளை தெளிவாக எடுங்கள். வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தனுசு ராசினியர்கள் என்ற சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிரமங்களையும் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கை என்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். என்ன ஒன்று, பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எதையும் பொறுமையாக அணுகினால் வெற்றி இருக்குங்க. சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தினால் முன்னேற்றம் இருக்குங்க. முக்கியமான செயல் தங்கு தடையின்றி நிறைவேற கொடுங்க. தொழில் வியாபாரம் குறித்து யாரிடமும் நீங்க உரையாடல்கள் செய்ய வேண்டாம். அதாவது ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. வாய்ப்புகளை நல்ல முறையில் உருவாக்கிக் கொள்வீர்கள். பண வரவு திருப்திகரமாகவே இருக்கக்கூடும். பணியாளர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்க கொடுங்க. சலுகைகள் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். இளமைக்கால நண்பரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. செயல்திறன் உங்களுக்கு அதிகரிக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பெண்ணு நீங்கிவிடக் கொடுங்க. குடும்ப விஷயங்களில் சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள்.
உறவினர்களுடன் பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். பயணங்கள் செல்லும் பொழுதும் கவனமாக சென்று வர வேண்டும். வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். இன்று நீங்க உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் இன்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். யோகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் வெற்றியும் ஏற்படக்கூடும். பெண்கள் தயவு செய்து பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிட வேண்டும். என்று காதல் மனக்கசப்பை கொடுக்கும், குழப்பத்தை ஏற்படுத்தும், இறுதியிலே வெற்றி ஏற்படுத்தும். அது வரைக்கும் பொறுமை காக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்குங்க. வாழ்க்கையில் முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி இருக்கும். படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்கள் சுலபமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். புதிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்க வேண்டியிருக்கும். கமிஷன் துறையில் லாபம் ஈட்டிக் கொள்ள முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். நல்ல வருமானம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். போராடம் என்று நீங்க உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். செயல்திறன் அதிகரிக்கக்கூடும். நேர்மையை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். முக்கியமான செயல் தங்கு தடையின்றி நிறைவேறக்கூடும். உங்களிடம் உதவி பெற்றவர் நன்றி மறந்து செல்ல கொடுங்க. அது உங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்கும். எதையும் யோசித்தும் சிந்தித்தும் செயல்படுங்கள். வெற்றி என்பது கண்டிப்பாக நிச்சயம். உத்திராடம் என்று புது புது விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள். நம்பிக்கையுடன் பணிகள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. யாரையும் குறைத்து நீங்க மதிப்பிட வேண்டாம். செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். இளமை கால நண்பர்களை சந்திப்பீர்கள். என்று உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும். நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று புது புது யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். உங்களிடம் உதவி பெற்றவர் நன்றி மறந்தும் செயல்படுவார்கள். அது உங்களுக்கு மனவேதனையும் கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். அதிக நிபந்தனையுடன் கடன் பெற வேண்டாம். வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். பெருமைக்குரிய தகவல் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றியின்றி ஏற்படக்கூடும். புத்தி சாதுரியத்தால் எதையும் செய்து முடிக்க முடியுங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். பண வரவு தாமதப்பட்டாலும் வந்து கொண்டிருக்கும். மற்றவருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. குடும்பத்தில் தேவையற்ற சண்டை சச்சரவுகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். எச்சரிக்கை என்பது வேண்டும். திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியுங்க. ஆதாயத்தையும் பன்மடங்கு உயர்த்தி காட்ட முடியுங்க. பெண்கள் வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். விவேகமுடனும் செயல்படுவீர்கள். எதிரிகள் தவிடுபொடி ஆக கொடுங்க. பெண்கள் உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். பெண்கள் இன்று எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். அதனை சரி செய்து கொள்ள வேண்டும். காதல் போன்ற விவகாரங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுத்த வேண்டும். காதலில் நீங்க அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். திருமணம் கண்டிப்பாக கைகூடும். இருந்தாலும் காதலில் நீங்க அதிகப்படியான வேகம் வேண்டாம். என்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல மாட்டீர்கள். பெற்றோர் சொல்படி மட்டும் கேட்டு நடக்க வேண்டும். பெற்றோர்களிடம் தயவு செய்து வாக்குவாதம் செய்ய வேண்டாம். படிப்பில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். அதுவே சிறப்பை கொடுக்கும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் தயவு செய்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று சிந்தனையை ஒருநிலைப்படுத்துவது மிக நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் சென்று வருவது மிக நல்லது. சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். எதிரிகள் என்று தவிடுபடியாக கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாகவே அமைந்துவிடக் கொடுங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. நம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். எளிதில் உங்களால் ஜெயிக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க.
திருவோணம் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். பணவரவும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முயற்சிகளில் வெற்றி இருக்க கொடுங்க. பிடித்தமான விஷயங்களில் நேரம் செலவிடுவீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். ரகசியங்களை தயவு செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும் என்று எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. அவிட்டம் இந்த நாள் உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். காரமான உணவுகள் வேண்டாம். யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. மன தெளிவு இன்று இருக்க கொடுங்க. தூக்கம் கொஞ்சம் குறையும் பார்த்துக் கொள்ளுங்கள். சீக்கிரமாக தொலைபேசியை பார்த்துவிட்டு உறங்க செல்வது நல்லது. கண்களின் பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு ஓரளவு மன நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. முயன்றால் முடியாதது ஏதுமில்லை, முயற்சி பண்ணுங்கள். நண்பர்களின் ஆலோசனையால் நன்மை காண்பீர்கள். தொழில் வியாபாரம் கண்டிப்பாக பலம் பெறும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பெண்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. குடும்பத்துடன் விரும்பிய பொருட்களை உண்டு மகிழ்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக வெற்றியடை போடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் திடீர் பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். மிகவும் கவனமாக கையாண்டால் அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உங்கள் ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. பணவரவு எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்கும். பெரியோர் நேசம் இன்று கிடைக்கக்கூடும். வாகன யோகமும் இன்று ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் ஓரளவு சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் மாறி நல்ல வேலை வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று தாமதம் படுத்திய பணிகள் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கும். முயலுங்கள் முடியாதது எதுவுமில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். காதல் போன்ற விவகாரங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலில் மன நிம்மதியும் ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், சிந்தியுங்கள், முடிவில் தெளிவாக எடுங்கள். என்று மாணவர்கள் குழப்பம் அடைய வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுவது நல்லது. நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவ கண்மணிகள் தயவு செய்து பிடிவாத குணத்தை விட்டுவிட வேண்டும். பெற்றோரிடம் வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று உங்களுக்கு வாகன யோகம் ஏற்படக்கூடுங்க. நல்லவரின் நட்பும் இன்று ஏற்படக்கூடும். விரும்பிய உணவுகளை உண்டு மழுவர்கள். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. என்று உங்களுக்கு தொழில் வியாபாரம் பலம் பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்வது நல்லது. உடல் கொஞ்சம் உஷ்ணம் அடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்க முடியுங்க. திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. மன தெளிவு என்பது கண்டிப்பாக வேண்டும். இன்று குடும்பத்துடன் விரும்பிய உணவுகளை உண்டு மழுவர்கள். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். போராட்டாத்தி இன்று உங்களுக்கு மன கவலை கண்டிப்பாக விலகி செல்லுங்க. முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான ஆடை அலங்கார பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. கமிஷன் ஏஜென்சி போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தனவரவும் சீராக இருக்கக்கூடும். குடும்பத்துடன் விருந்து விழாக்களில் பங்கு கொள்வீர்கள். உணவு விஷயங்களை மட்டும் கட்டுப்பாடு வேண்டும். காரமான உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பணவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. செயல்திறனும் இன்று அதிகரிக்கக்கூடும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடும். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். சமூக அக்கறையுடன் இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். நல்லவர்கள் இன்று உங்களுக்கு நட்பாக கொடுங்க. குடும்ப விஷயங்களை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம். எல்லோரையும் அனுசரித்து சென்றால் வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் சுலபமாக இருக்க கொடுங்க. மேனும் ராசினியர்கள் என்று உங்கள் மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. திட்டமிட்டு செயல்பற்றுவதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். நினைவு பணியும் நிறைவேற கொடுங்க. பணவரவு அளவுடன் இருக்க கொடுங்க. பணியாளர்கள் பணி சுமைக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அறிமுகம் இல்லாதவரிடம் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பாக கொடுங்க. பாராட்டு மழையில் இன்று நீங்கள் நினைவீர்கள். பணவரவை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் புதிய தெம்பும் உற்சாகமும் ஏற்பட கொடுங்க. எதிர்பாராத உதவியால் நன்மை ஏற்படக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். வீண் அலைச்சல் வீண் பயம் கண்டிப்பாக ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும்.
அடுத்தவர் செய்யும் இடையூறுகளை நீங்க உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். புதிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உற்சாகமாக எதையும் செய்ய கற்றுக்கொள்வீர்கள். என்று உங்களுக்கு ஆர்வம் எதிலும் குடிவிடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. என்று எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்கக்கூடும். கடினமான சூழலும் கண்டிப்பாக எளிமையாக கைகூடிவிடும். பெண்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். பரபரப்பு கொள்ள வேண்டாம். குழப்பம் அடைய வேண்டாம். பெண்கள் இன்று நூதன பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க கொடுங்க. வாய்ப்புகள் அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. பெண்கள் இன்று கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் போன்ற விஷயங்கள் பெரிய பிரச்சனை கொடுக்காது. மேலும் ராசினியர்கள் காதலுக்காக நேரத்தை செலவிடாதீர்கள். குழப்பமும் அடையாதீர்கள். என்று காதல் கண்டிப்பாக கை கொடுங்க. மாணவர்கள் சுய கௌரவம் பாதுகாத்துக் கொள்வீர்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். என்று பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். மாணவருக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. சுறுசுறுப்பை வெளிப்படுத்தி கல்வியில் அக்கறையுடன் செயல்படுங்கள். அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று உங்களுக்கு எதிலும் நிம்மதி ஏற்பட கொடுங்க. முயன்றால் முடியாதது எதுவுமில்லை, சாதிக்க முடியுங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடும். இன்று நம்பிக்கைக்குரிய நபர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளக்கூடும். இருந்தாலும் ரகசியங்களை மட்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களிடம் உதவி பெற்றவர்கள் இப்பொழுது நன்றி மறந்து செயல்படுவார்கள். அது உங்களுடைய மன கஷ்டத்தை அதிகரிக்க கொடுங்க. இருந்தாலும் சில விஷயங்களை விட்டு பிடியுங்கள். அது போதும். உத்திரட்டாத்தி. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். மற்றொரு மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். குடும்ப பெரியவர்களுக்கு உதவியாக காணப்படுவீர்கள். நெருக்கமான சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்று முன்னோர்கள் ஆசையும் பரிபூர்ணமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் கண்டிப்பாக கிடைக்கின்றது. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி கிடைக்குங்க. ரேவதி. எதிலும் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் இப்பொழுது கிடைக்க கொடுங்க. பெயரும் புகழும் கண்டிப்பாக ஓங்கி இருக்கக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீடு வாகனம் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். கமிஷன் போன்ற துறைகளில் கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன்கள் என்று வருவதற்கான சூழல் இருக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.